கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகள் யாவருக்கும் அன்பரின் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கு நன்மையான ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு ஏதுவாக அவருடைய வார்த்தைகளை கொண்டு அவ்வப்போது நமக்கு நினைப்பூட்டுதலையும் நம்பிக்கையும் கொடுக்கும்படியான செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் அவர் உங்களை சுமக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழாக மீண்டுமாக ஒரு தேவ செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த செய்தியை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, பாரமான எங்களுடைய எண்ணத்தை நீர் பலப்படுத்தும்படியாக, உம்முடைய நம்பிக்கை எங்களோடு இருக்கும்படியாக உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இருதயத்திலே நீர் வைத்து வையும். எங்களோடு நீர் பிரசன்னமாக இருந்தலும் எங்களை பலப்படுத்தியலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென். இந்த நாளின் செய்திக்கான தலைப்பாக நாம் தெரிந்து கொண்டது, He will carry your thoughts. உங்கள் எண்ணங்களை சுமக்கும் தேவன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை சுமக்கிறவராக இருக்கிறார். அடுத்தவர்களுடைய குற்றங்களை பார்க்கும்போது நாம் நீதிமானாக மாறிவிடுகிறோம், அவர்களை குற்றவாளியாக நாம் தீர்த்து விடுகிறோம். ஒரு சில சம்பவங்களை என்னுடைய தனிப்பட்ட வாழ்நாட்களில் நான் கடந்து வந்தது உண்டு. பள்ளிக்கூட நாட்களில் நாம் இருக்கும்போது அந்த பள்ளியினுடைய ஒரு சில ஒழுக்கத்திற்கான கட்டுப்பாடுகள் மிகவும் நேர்த்தியாக அது கடைபிடிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக இந்த காலாண்டு பரீட்சைகளிலே முதலாவது மணி அடிக்கும்போது எல்லா மாணவர்களும் பள்ளி வளாகத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவது மணி அடிக்கும்போது எல்லா மாணவர்களும் வகுப்பறைக்குள்ளாக இருக்க வேண்டும். மூன்றாவது மணி அடிக்கும்போது எல்லா மாணவர்களும் தேர்வை எழுத தொடங்க வேண்டும். இந்த மூன்றாவது மணிக்கு அப்புறம் எந்த மாணவர்களும் வகுப்பறைக்குள்ளாக செல்வதற்கு உரிமை இல்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் நடந்த சம்பவம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த 3 மணிகள் ஒலிக்கப்பட்ட பிற்பாடும் ஆசிரியர் வகுப்பறையிலே ஏதோ ஒரு சம்பவத்தின் கீழாக கொஞ்சம் துரிதமாய் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்திலே யாரோ ஒரு மாணவர் வந்து உள்ளே அமர்ந்தார். இது அந்த ஆசிரியருக்கு தெரிந்தது. எல்லா மாணவர்களையும் விசாரித்தார். ஒருவரும் ஒன்றும் சொல்லவில்லை. யாரும் வரவில்லை என்று சொல்லியே சாதித்தார்கள். எனவே இது ஆசிரியருக்கு மிகவும் கோபத்தை எழுப்பினாலும் அந்த ஆசிரியர் இந்த விசாரணையை நிறுத்தாமல் எல்லாரிடத்திலும் தனித்தனியாக கேட்டார்கள். தனித்தனியாகவும் எல்லாரும் சொன்ன பதில் ஒருவரும் வரவில்லை என்ற பதில். எனவே அந்த நாளினுடைய தேர்வு எல்லாம் முடிந்து மாணவர்கள் வெளியே போகும்போது அந்த ஆசிரியர் குறிப்பாக ஒரே ஒரு மாணவனை மாத்திரம் நிறுத்தி, எனக்கு எல்லாம் தெரியும், ஒரே ஒரு மாணவன் யாரோ ஒருவன் தாமதமாக வந்தான், யார் அவன் என்று சொல்லி விசாரித்த போது அந்த நபர் சொன்ன வார்த்தை, அந்த குறிப்பிட்ட மாணவனுடைய பெயரை சொல்லி சொன்னார். அவனுடைய தகப்பனார் நேற்று இரவு மரித்து போனார்கள். அவருடைய அடக்கத்தை எல்லாம் முடித்துவிட்டு அவன் அந்த பரீட்சைக்கு தாமதமாக கடந்து வந்தான். அதனால தான் அவருடைய பெயரை நாங்கள் சொல்லவில்லை என்று சொல்லி அந்த மாணவன் அந்த ஆசிரியரிடத்திலே சொன்னான். எனவே எந்த அளவுக்கு மனிதன் அடுத்த மனிதனை தவறாக நினைத்து கொள்ளுகிறான். எனவே நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தனை, இது எல்லாம் பிறரை நியாயம் தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது, பிறரை குற்றவாளியாக கருதுகிறதாக இருக்கிறது. நம்முடைய கண்ணோட்டமும் அதற்கு இணங்க மாறிவிட்டதாக இருக்கிறது. ஆனால் சூழ்நிலைகளை நாம் பார்ப்பதற்கு நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்படக்கூடிய செய்தி என்னென்னு சொல்லலாம் பார்க்கும்போது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் கொண்டிருக்கக்கூடிய மனுஷர்கள் வாழும் பூமியிலும் ஆண்டவர் நம்மை சுமக்கிறவராக இருக்கிறார். எனவே அவர்களை மட்டுமல்ல, நம்மையும் சுமக்கும் தேவன் இந்த நாளிலே நமக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். மத்தேயுவின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது மலை பிரசங்கத்தினுடைய முடிவின் நேரத்திலே ஆண்டவர் சில பாடங்களை தேவ ஜனங்களுக்கென்று மிகவும் நேர்த்தியாய் கொடுத்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 7ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் பார்க்கும்போது, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதிருங்கள் என்று சொல்லும் தேவன், அந்த 5வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அடுத்தவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக துடிக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் முதலாவது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் சில குறைகள் உண்டு, நம்மிடத்தில் சில தவறுகள் உண்டு. இவைகளை வைத்து அடுத்தவர்களை நாம் நியாயம் தீர்ப்பதற்காக,
ஒருவேளை இந்த 4ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது போல உத்திரம் நம்முடைய கண்களில் இருக்கையில் சகோதரனுடைய கண்ணில் இருக்கிற துரும்பை நாம் பெரிதாய் பார்ப்பதற்கான என்ன முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம்? அன்பு விசுவாச பிள்ளைகளே, தேவன் இவற்றில் பிரியப்படுகிறவர் அல்ல. எனவே இந்த நாளிலும் நாம் அவசரப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளினாலே நமக்கு சில சச்சரவுகள் ஏற்படுகிறது. எனவே நம்முடைய எண்ணத்தை ஆண்டவர் கட்டுப்படுத்துவதற்காக, நம்முடைய எண்ணங்கள் ஆண்டவரால் சுமக்கப்படுவதற்காக இந்த நாளிலே நாம் 3 முக்கிய செய்திகளை பார்த்து நாம் ஆசீர்வாதத்தோடு நாம் கடன் செல்ல இருக்கிறோம். முதலாவது செய்தி, அடுத்தவர்களுடைய கருத்து உங்களை காயப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களுடைய கருத்து உங்களை காயப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளுங்கள். எனவே அடுத்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தையினாலே உங்களுடைய ஒரு நாள் சந்தோஷம் தொலைந்து விட்டது என்று சொன்னால், உங்கள் சந்தோஷம் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது 3ஆம் மனுஷனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான விசுவாச பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய எண்ணத்தை சுமக்கும் தேவன் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னு சொன்ன பாரும்போது, அடுத்தவர்களுடைய வார்த்தை உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, உங்களுடைய சந்தோஷத்தை இழக்க செய்யக்கூடாது, உங்களை காயப்படுத்தக்கூடாது. எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய கட்டுப்பாட்டில் முதலாவது இருக்க வேண்டும். அவர்களுடைய உருவமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுடைய வேலையாக இருந்தாலும் சரி, எதுவும் உங்களை எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்தாதபடிக்கு நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது, ஒரு பொருளும் தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் அறிந்து நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பொருளை தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்கிறவனோ அவனுக்கு அது தீட்டுள்ளதாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு பொருளை நாம் தீட்டுள்ளதாக நாம் நினைக்கக்கூடாது. அதை தீட்டுள்ளதாக நாம் நினைப்போம் என்று சொன்னால் அது தீட்டுள்ளதாகவே இருக்கும். எனவே ஒரு மனுஷன் நம்மிடத்தில் பேசும்போது அல்லது ஏதாவது சூழ்ச்சிகளை செய்யும்போது அது தீமை, அது தவறு என்று சொல்லி நாம் பாராமல், அதை நாம் தவறு தீமை என்று சொல்லி நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னால் அது நமக்கு தவறையும் தீமையும் அது இழைக்கிறதாக இருக்கிறது. எனவே இவைகளில் நாம் சற்று கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும். சரித்திர காலங்களிலே நாம் பார்க்கும்போது மேற்கு ஜெர்மனி மற்றும் கிழக்கு ஜெர்மனியாக 2 தேசங்களாக அமெரிக்க தேசமும் ரஷ்ய தேசமும் பிரிக்கப்பட்டதாக இருந்தது. இந்த மேற்கு ஜெர்மனி சற்று செல்வாக்கில் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இந்த கிழக்கு ஜெர்மனியோ சற்று செல்வாக்கில் தாழ்ந்தவர்களாகவே இருந்தார்கள். நடுவில் ஒரு மதில் அவர்களை பிரித்து வைத்திருந்தது. இந்த மேற்கு ஜெர்மனி தேசத்தார்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாவற்றையும் இந்த கிழக்கு ஜெர்மனியினுடைய எல்லைக்குள்ளாக அவர்கள் கொண்டு கொட்டுவார்கள். இதனால் ஒரு பெரிய சச்சரவுகள் ஏற்பட்டது. அநேகர் இதை எதிர்த்து குரல் எழுப்ப ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்த கிழக்கு ஜெர்மனி சொன்ன வார்த்தை என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவர்களிடத்தில் இருக்கிறது என்னவோ அதை தான் அவர்கள் இந்த இடத்தில் கொண்டு கொட்டுகிறார்கள். அவர்களிடத்தில் இருப்பது கழிவு மாத்திரமே, அந்த கழிவை தான் அவர்கள் இங்கே கொட்டுகிறார்கள் என்று சொன்ன நேரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் மாறினது. எனவே உங்களுடைய இருதயத்திலே இன்றைக்கு யாராவது சில வார்த்தைகளை பேசி உங்களுடைய ஆத்துமாவினுடைய ஊக்கத்தை இழக்க செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களிடத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தை நன்மைக்கு ஏதுவான வார்த்தை அல்ல, அது தீட்டுள்ளதும் அருவருப்பானதும் அது விரும்பப்படத்தக்காத சுத்தமற்ற வார்த்தைகளாகவும் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்தில் இருப்பதை தான் அவர்கள் உங்களிடத்தில் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே அடுத்தவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய கருத்து நம்மை காயப்படுத்தாதபடி நாம் எச்சரிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். உங்களுக்குள்ளதை நாம் நமக்கு நன்கு பார்த்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளான சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கடமையாகவே இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லியிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். விரியன் பாம்பு குட்டிகளை, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே எந்த வார்த்தைக்காகவும் மனுஷன் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே அவன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் அவனுடைய இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. அது நல்ல பொக்கிஷமாகவும் இருக்கலாம், அதே சமயத்திலே அது தீமையை வெளிப்படுத்துகிறதாகவும் அது இருக்கலாம். அது எப்படி இருந்தாலும் தேவன் அவற்றை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனாலே அடுத்தவர்களுடைய பேச்சை கேட்டு நாம் முடங்கி நாம் கண்ணீரோடு காணப்பட வேண்டும் என்பது தேவன் நமக்கு நியமித்த ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு தகப்பனும் மகனும் ரயில் வழியாக பிரயாணப்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்த மகனுக்கு ஒரு 12 வயது இருக்கும். அந்த மகன் அந்த ரயிலில் பிரயாணப்பட்டு போகும்போது ஜன்னல் வழியாக அந்த இயற்கை காட்சிகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போது தகப்பனிடத்திலே பிரமிப்பான சில செயல்பாடுகளை செய்ததை அவனுடைய தகப்பன் பார்த்து கொண்டிருந்தார். தகப்பனை அழைத்து, தகப்பனே இங்கே பாருங்கள், இந்த மரங்கள் எல்லாம் பின்னோக்கி செல்கிறது, இந்த வானங்கள் எல்லாம், வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் நம்மோடு பயணிக்கிறது, இங்கே பார்க்கக்கூடிய பறவைகள் எல்லாம் பின்னோக்கி பறக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்று காட்சிகளாக விளக்கி சொல்லும்போது அருகாமையில் இன்னொரு மனுஷர் உட்காந்துட்டு இருந்தாரு. அவர் அந்த தகப்பனை அழைத்து சொன்னார், உங்கள் மகனுக்கு நல்ல வயசு இருக்கும் போல தெரியுது, அவனை நல்ல ஒரு மனநிலை மருத்துவரிடத்தில் நீங்கள் கொண்டு சென்று பாருங்கள். அவன் இப்போது இயல்பாக பார்க்க வேண்டியது எல்லாவற்றையுமே அவன் சற்று விகற்பமாக பார்க்கிறான், இது சரியில்லை, அவனை நீங்கள் நன்கு பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நபர் அந்த தகப்பனிடத்தில் சொன்னாராம். அந்த தகப்பன் சிரித்து விட்டு சொன்னாராம், என்னுடைய மகன் பிறந்து 12 வருடங்கள் ஆகிறது, இதுதான் முதல் முறை அவன் தன்னுடைய கண்களை திறந்து இந்த உலகத்தை பார்க்கிறான். பிறவி குருடனாக இருந்த என்னுடைய மகன் சிகிச்சை செய்த பிற்பாடு நல்ல பார்வை அடைந்து இந்த உலகத்தை அவன் பார்க்கும்போது மனுஷர்கள் அவனை இப்படி பேசுவார்கள் என்பது எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் வார்த்தை என் பையனிடத்தில் போகக்கூடாது என்று சொல்லி அந்த தகப்பன் அந்த மனுஷரை கண்டித்தாராம். தேவ ஜனமே, இன்றைக்கு அநேகர் நம்முடைய நிலைமை தெரியாமல் தான் நம்மிடத்தில் வந்து வார்த்தைகளை கொட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுடைய எண்ணங்களை சுமப்பதற்காக இன்றைக்கு அவர் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய முதலாவது பாடம், அடுத்தவர்களுடைய கருத்து உங்களுடைய வாழ்க்கையை அது சிதைக்க கூடாது. சங்கீதம் 125 சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் நிலைப்பார்கள். மனுஷனுடைய எந்த வார்த்தையும் நம்மை அசைக்காது. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிற பட்சத்திலே நாம் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல நாம் காட்சி அளிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே தேவ ஜனமே, இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவனுடைய கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுக்கும்படியாக நாம் காத்திருக்கும் போது கர்த்தரை நம்பி நாம் காத்திருப்போம். மனுஷர்களுடைய வார்த்தை நம்மை காயப்படுத்தாதபடி நாம் கட்டுப்பாடுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருப்போம். 2வது பாடத்திற்குள்ளாக நாம் கடன் செல்வோமாக. அடுத்தவர்களுடைய தீர்ப்பு உங்களை குற்றவாளிகளாக மாற்றாது. எனவே அடுத்தவர்களுடைய தீர்ப்பு நம்மை குற்றவாளியாக அது நியாயம் தீர்க்காது. எனவே அடுத்தவர்களுடைய தீர்ப்பு நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கும் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது போல நாம் மாறுகிறவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் இதிலும் நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார். ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி, அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. எனவே பரலோகத்தின் தேவன் நமக்கு நினைவுபடுத்தக்கூடிய பாடம் என்னென்னு சொன்னால் பார்க்கும்போது, இன்னொரு மனுஷனை குறித்து நியாயம் தீர்ப்பதற்கு நாம் யார் அல்லது நீங்கள் யார்? வேதம் சொல்லுகிறது, அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவு சொல்ல வேண்டுமே தவிர வேறொருவனுக்கும் அவன் உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தேவனுக்கு பிரியமான ஜனமே, இந்த நாளிலும் அடுத்தவர்கள் யாராவது வந்து உங்கள் மேலே ஏதாவது பழி சுமத்தி ஏதாவது தவறான குற்றங்களை உங்கள் பேரே சுமத்துவார்கள் என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளிகள் அல்ல, நீங்கள் தவறானவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தரை உங்களுடைய எஜமானாய் நீங்கள் கொண்டிருக்கும் வேளையிலே நீங்கள் அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்கள். இந்த பூலோகத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அந்த மனுஷர்களுக்கு அல்ல, பரலோகத்தின் பிதாவுக்கே நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எனவே அடுத்தவர்களுடைய தீர்ப்பு நம்மை குற்றவாளியாக தீர்க்காது. எனவே நம்ம தமிழிலே
சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்று சொல்லி. ஒரு தாளிலே சர்க்கரை என்று சொல்லி எழுதினால் அது இனிக்காது. அதே போல் நம்மை குற்றவாளி என்று சொல்லி இந்த உலகத்தில் யாராவது நம்ம மேலே தவறான குற்றங்களை சுமத்தி நமக்கு ஒரு நம்முடைய பெயர்களுக்கு ஒரு கலகத்தை ஏற்படுத்துவார்கள் என்று சொன்னால் அதுவும் அப்படியே நமக்கு சம்பவிக்க போகிறது அல்ல. இந்த சூழ்நிலைகளும் பரலோகத்தின் தேவன் நம்மை சந்திக்கிறவராக இருக்கிறார். யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14 வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, யோபின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, திகிலும் நடுக்கமும் என்னை பிடித்தது, என் எலும்புகளெல்லாம் நடுங்கினது. அப்பொழுது ஒரு ஆவி எனக்கு முன்பாக கடந்து என் உடலில் மயிர் செலுத்தது. அது ஒரு உருப்போல என் கண்களுக்கு முன்பாக நின்றது. ஆனாலும் அதன் ரூபம் இன்னதென்று விளங்கவில்லை. அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுதும் நான் கேட்ட சத்தமாவது. எனவே யோபு பக்தன் தொடர்ந்து பேசக்கூடிய வார்த்தை. அடுத்த 5ஆம் அதிகாரத்திற்கு நம்ம கடன் செல்வோம். அங்கே 14ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, அவர்கள் பகற்காலத்திலே அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளையிலே இரவில் தடவுகிறது போல தடவி திரிகிறார்கள். ஆனாலும் எளியவனை அவர் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கையுண்டு, தீமையானது தன் வாயை மூடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை, உலகத்திலே உங்களை பற்றி யாராவது தீமையாய் தகவல்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நேரத்தை நியமிக்கிறார். அந்த நேரத்திலே தீமையானது வாயை மூடும். உங்களை குற்றவாளியாக யாராவது நியாயம் தீர்ப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் குற்றவாளியாக மாறுவது அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசியாக 3வது பாடத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். பேசுகிறவர்கள் பேசட்டும், உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவே பேசுவார். எனவே இந்த உலகத்திலே நம்மளுடைய எண்ணங்களை சுமந்து வரக்கூடிய தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம், பேசுகிறவர்கள் எல்லாம் பேசட்டும், ஆனால் உங்களுக்காக பேசுகிறவர் கிறிஸ்து பேசுவார். எனவே நம்மை பற்றி அநேகர் தவறான வார்த்தைகளை சில கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகளோடு அவர்கள் வெளியே பேசி நம்முடைய பெயர்களுக்கு எப்படியாவது அவர்கள் கலகத்தை வருவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் தேவனோ இவை எல்லாவற்றிலையும் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கும்போது கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு இதிலும் உதவி செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 23 நமக்கு நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தர் என்னுடைய மேய்ப்பனாக இருக்கும்போது எனக்கு என்ன குறை ஏற்படும்? ஒரு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டை சரியாக மேய்த்து அந்த ஆட்டிற்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய நேரத்திலே தண்ணீரையும் அதற்கு புல் கொடுக்க வேண்டிய நேரத்திலே புல்லையும் கொடுத்து செம்மையாய் மேய்த்து இளைப்பாறுவதற்கும் நேரங்களை நிர்ணயித்து அதற்கான இடங்களை ஏற்படுத்தி அந்த ஆட்டை பராமரிக்கிறது போல பரலோகத்தின் தேவனை உங்களுடைய மேய்ப்பராக நீங்கள் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எதிராக பேசுகிறவர்கள் பேசட்டும், ஆனால் உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவானவர் நிச்சயமாக பேசுகிறவராக இருப்பார். ரோமரின் நிருபம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீர் உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லோரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. எனவே நம்முடைய சகோதரனை, நமக்கு இருக்கக்கூடிய பிற விசுவாசிகளை, நமக்கு அடுத்தவர்களை நாம் குற்றவாளியாக நாம் தீர்க்க முடியும்? எல்லாரும் நியாய சங்கத்திற்கு முன்பாக நிற்க வேண்டுமே, நாமும் நிற்க வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய பிறனும் நிற்க வேண்டும். எனவே எல்லாரும் நியாய சங்கத்திற்கு முன்பாக நிற்க வேண்டுமே. அப்போது நமக்காக கிறிஸ்து பேசுவதை நாம் எல்லாரும் பார்க்க இருக்கிறோம். பேசுகிறவர்கள் பேசட்டும், உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவானவர் பேசுவார். என்னாகமத்திலே ஒரு பயங்கரமான சம்பவம் ஒன்று நடைபெறுகிறது. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது மோசே அந்த இடத்திலே அவன் சில சூழ்நிலை நிமித்தமாக பரிகாசம் செய்யப்படுகிறார். எனவே இந்த மோசே இந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது அவனுக்கு எதிராக சில கருத்துக்கள் அவனுடைய சொந்த சகோதரன் மூலமாகவும் சகோதரிகள் மூலமாகவும் பேசப்படும் போது ஆண்டவர் மோசேக்காக இறங்கி வந்து மோசேக்கு பதிலாக அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால்
மிரியமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, சரி எதுக்காக பேசுறாங்கன்றது தெரிஞ்சிச்சு. 2வது வசனம், கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்று கர்த்தர் என்றார்கள். அதை கர்த்தர் கேட்டார். எனவே இவங்க பேசுறாங்க, ஆண்டவர் மோசையை கொண்டு மட்டும்தான் பேசினாரா, எங்களை கொண்டு பேசவில்லையா? இது எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். எனவே மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். 3ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது. 4ஆம் வசனம், சடுதியிலே கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் மிரியமையும் நோக்கி, நீங்கள் 3 பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்றார். 3 பேரும் போனார்கள். எனவே 3 பேருக்குள்ள ஒரு கலகம் இருக்கும்போது ஆண்டவர் அதற்கான தீர்ப்பை கொடுப்பதற்காக அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக அழைக்கிறார். அந்த 3 பேரும் அவர்கள் அங்கே கடந்து வந்தபோது 5ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த இடத்துல அந்த மோசேக்கு அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர் பக்கமாக நின்று என்ன பேச வேண்டுமோ அதை பேசினார். மோசேயை ஆண்டவர் உயர்த்தினார். மோசே தன்னுடைய மிகுந்த சாந்த குணத்தை வெளிப்படுத்துறது நிமித்தமாக பரலோகத்தின் தேவன் அவருக்காக இறங்கி அவர் வழக்காடினார், அவர் ஜெயித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இன்னொரு புறத்தில் நாம் பார்க்கும்போது பரலோகத்தின் தேவனுக்கு நாம் கோபம் மூட்டினோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அங்கிருந்து கடந்து செல்கிறவர்களாக இருப்பார். எனவே ஆண்டவர் அங்கிருந்து கடந்து சென்றார் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய விளைவு ஆபத்து தவிர வேறொன்றுமில்லை. எனவே பேசுகிறவர்கள் பேசட்டும், நமக்காக கிறிஸ்து இயேசுவானவர் பேசுவார். ஏசாயாவின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே அன்பு விசுவாச பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலுமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் செய்தி, பேசுகிறவர்கள் பேசட்டும், உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவானவர் பேசுவார். ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ அடக்குவாய். நீ கர்த்தருடைய ஊழியக்காரனின் சுதந்திரமாக இருக்கிறாய். பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்க்கும்போது, உங்களுடைய எண்ணங்கள் சில சவால்களை சந்திக்கும் போது, சில காயப்படும் வேலைகளை சந்திக்கும் போதும், சில நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கும் போதும் பரலோகத்தின் தேவன் உங்களுடைய எண்ணங்களை இந்த நாளிலே சுமக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எண்ணங்களை சுமக்கும் தேவனாக நீர் இருக்கிறீர். அடுத்தவர்களுடைய வார்த்தை எங்களை காயப்படுத்தாதபடிக்கும் ஆண்டவரே, பேசுகிறவர்கள் பேசட்டும், எங்களுக்காக பேசுகிறவராக நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, அடுத்தவர்கள் எங்களை குற்றவாளிகள் என்று சொல்லும்போது நாங்கள் குற்றவாளிகள் அல்ல ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் நியாய சங்கத்திற்கு முன்பாக நிற்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதன் நாளிலும் இந்த நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் எங்களை சுமந்து வழிநடத்தியலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.